உயிருக்கு உயிராக நினைச்சேன் மீனாட்சி என்னை விட்டு ஓடியே போயிட்டால. அதுவும் அந்த கருப்பட்டி கிழவனோட டெய்லி என் கூட ஓடிட்டு இருந்தவன் இன்னைக்கு என் பொண்டாட்டியே ஓடின்னு போயிட்டானே. அதுவும் நல்லதுக்கு தான். நாளைக்கு என் மஞ்சுவை கூட்டிகிட்டு வந்துடும்ல. என்னப்பா கல்யாண வயசில் ஒரு பையனை வச்சுக்கிட்டு திடீர் பண்ணி இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா? கல்யாணத்துக்கு வயசு என்ன வேண்டி கிடக்கு? எனக்குன்னு ஒரு துணை வேணாமா? நீ மட்டும் உன் பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருக்கணும், நான் மட்டும் ஒண்டி கட்டியாக இருக்கணுமா? இவங்க தான் உன் புது ஹவுஸ் ஓனரம்மா. வணக்கம்மா. வணக்கம். எப்படி எங்கள் ஜோடி பொருத்தம்? ஜோடி பொருத்தம் தானே, சூப்பர். ஊரெல்லாம் எங்கள் ஜோடி பற்றி தான் ஒரே பேச்சு. நேரமடா நேரம். அப்பா சந்திரு, இதாட்டா அவனுடைய சித்தி முறைக்க ஆரம்பிச்சானா? இந்த ஆள் இந்த ஜென்மத்தில் திருந்தவே மாட்டான். அந்த முருங்கைக்காய் எடுங்க. சிலா நல்ல காரசாரமாக வைக்கணும் சிலா. என்னையா முருங்கைக்காயை கையில் வச்சுக்கிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கீங்க? யாருப்பா நீ? வரும்போது கல் தட்டி வரணும் கூட தெரியாது. ஐயா புரோக்கர் மனோகர் பையன் தான்யா. வாப்பா, புரோக்கரோட மகனா நீ? ஆமாம். ஏன் அப்பா வரல? அப்பா வீடு விஷயமா வெளியூர் போயிருக்காங்க, அதனால தான் என்ன அனுப்புனாரு. என்னங்க, இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. இந்த பொண்ணையே நம்ம பையனுக்கு பேசி முடிச்சிடலாமா? இந்த பொண்ணு பேர் மீனா, பிகாம் படிச்சிருக்கு, நல்ல குடும்பம், நம்ம வீட்டுக்கு ஏற்ற பொண்ணுன்னு அப்பா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அப்புறம் என்னடி செல்லம், உனக்கு பிடிச்சிருந்தா சரிதான். ஏன் சித்தி தான் கூட சேர்ந்து வாழ போகிறாங்களா? டேய், மாமியார் மருமகன் தான் எப்பவும் ஒன்றா இருப்பாங்க. பேசாமல் வாயை மூடிட்டு நாங்கள் சொல்கிற பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுற. எனக்கு கல்யாணம் வேண்டாம். டேய், கல்யாணம் வேண்டாம்னா என்னடா அர்த்தம்? வேண்டான்னு சொன்னால் உடனே கல்யாணம் பண்ணணும்னு அர்த்தம். மவனே உனக்கு இருக்குடா. அந்த ஆல்பத்தில் எங்கள் அப்பாவோட ஃபோன் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்குங்க. அடே மஞ்சு, இவன் போனதும் இவன் காலடி மண் எடுத்து சுற்றி போடணும். சும்மா இருங்க. நான் வரேன். சரி. போ உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பு. மதன் ஸ்கூலுக்கு போயிட்டானா? ஆட்டோ வந்து கூட்டிட்டு போயிருச்சு. சரி, நான் ஆபீஸுக்கு கிளம்புறேன். நீங்க ஆபீஸ்க்கா போறீங்க? மேக்கப்பா பார்த்தா பொண்ணு பார்க்க போற மாதிரி தெரியுது. நீங்க மாப்பிள்ளையாட்ட ஜம்முன்னு இருக்கீங்க. போற வரவங்க எல்லாம் உங்களையே பாப்பாங்க. நான் கிளம்புறேன். சரி, நீங்க போங்க, நான் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். என்னடி சசி? ஏய், என்னடி பண்ற? தெருவுல போறவளுங்கெல்லாம் உங்களை பார்த்து கண்ணு வைப்பாளுங்க, அதனால ஆபீஸ்ல போயிட்டு தலையை சீவிக்கோங்க. ஆமா ஆமா, நான் மன்மதராஜா. தெருவில் போறவங்களும் என்னை பார்த்து கண்ணுக்கு போறாங்க. போடி போடி. சும்மா இருங்க மாமா, உங்க அழகை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? நீயா என் மேல பாசமா? எங்க உன் பாசம் எத்தனை கிலோன்னு சொல்லு. இந்த டிஃபன் பாக்ஸை ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க, அப்பதான் தெரியும் உங்களுக்கு. கடவுள் தான் காப்பாற்றணும். ஹலோ, இந்த பக்கம் மேஸ்திரி மனோகர் தான் பேசுகிறேன். அந்த பக்கம் யாரு? சந்துருடா. ஓ, சந்துரு தம்பியா? சொல்லுப்பா. உங்ககிட்ட என்னத்தையா சொல்றது? நான் பொண்ணு பார்க்க சொன்னனா?
இனிமே பொண்ணுக்குன்னு போட்டோ எடுத்துக்கிட்டு வீட்டு பக்கம் வந்தா கையை காலை உடைச்சிருவேன். என்ன புரிஞ்சுதா? ஹலோ சார், என்ன சாப்பாடு அப்படியே கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? அப்போ பெரிய விருந்து சாப்பாடாக இருக்குன்னு சொல்லுங்க. ஏன் சார் சாப்பாடை மூடுறீங்க? என் ஒய்ஃப் எனக்கு அதிகமாக டிஃபன் பாக்ஸை கொடுத்து டிஃபன் பாக்ஸை திறந்து பாருங்க, என்னுடைய அன்பு என்னன்னு உனக்கு தெரியும்னு சொன்னான். சரியான சாப்பாடு கொண்டு வந்திருக்காளே, நாக்கில் எச்சி உடுத்து வச்சவ. என்ன சார் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு ஐடியா பண்ணுவோம். ஐயோ, அப்படி போடு. என்னோட சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டீங்கல்ல, உங்களோட சாப்பாடை நான் சாப்பிடுவேன். என்ன சார் இது? இதை பாருங்க, என்னெல்லாம் எழுதியிருக்குன்னு. என்ன சார் இதெல்லாம்? இதுதான் உங்க சாப்பாடா? இங்கு வந்திருக்கும் அனைத்து பெண்மணிகளையும், எங்களுக்கு பண உதவி அளிக்க வந்திருக்கும் பேங்க் மேனேஜர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். வணக்கம்மா. வணக்கம்மா. சார், முதல்ல நம்ம வீட்டு ஆம்பளைங்களை பத்தி பேசணும். ஒரு வீட்டு வேலை கூட செய்யறது கிடையாது. நல்ல கதையாக இருக்க. எப்போ ஆஃபீஸ்னு போக ஆரம்பிச்சிடா, அப்போதுலேருந்து 10 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் போயிடுறாரு. சூப்பர். முதல்ல வீட்டு வேலையை முடிச்சிட்டு தான் ஆஃபீஸ் போகணும்னு சட்டம் கொண்டு வரணும். சாப்பிட்டு சுறுசுறுப்பா இருக்கலாம்னு கொஞ்ச நேரம் ஆடுனா அது கூட தப்புன்னு சொல்றாங்க. இது கூட பரவாயில்லைங்க, 1 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வேலை செய்ய சொல்றாங்க. எந்த 1 மணிக்குமா? பகல் 1 மணிக்கு. வந்து வசமாக மாட்டிக்கிட்டோமோ, சமாளிப்போம். இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணுங்க. சரிம்மா, உங்களோட தீர்மானம் நிறைவேற்றப்படும். உங்களோட பணத்தை வந்து நீங்களே பிரிச்செடுத்துங்க. நன்றிங்கம்மா. இந்த பணத்தை வச்சு புருஷங்களை என்ன பாடுபடுத்த போகிறாங்களோ. தேங்க்ஸ் சார். சரி வரேங்கம்மா. எஸ் ஆகிட வேண்டியதான். சரி சரி, இந்த பணத்தை வச்சு நீ என்ன பண்ண போற? வாஷிங் மிஷினோ ஃப்ரிட்ஜோ வாங்கலான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? வெயிட் அண்ட் see. 1 2 3 4 5 6. நீ தாண்டா என் செல்லக்குட்டி. அப்பா, இது தவிர வேற எதுவும் தெரியாதா? இதை சொல்லி சொல்லி போர் அடிக்குதுப்பா. இப்போ குழந்தைய எல்லாத்தையும் சொல்லுப்பா. இப்போ நான் ஒரு பாட்டு பாட்டா? பாடு. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன், முடிப்பால் வீட்டில் சேர மாட்டேன். என்னடாச்சு நான் அங்கேயே பார்க்குறேன். அம்மா நாட்டுக்கு போய் ஜில் ஜின்னு சவுண்டு வருதுப்பா. மாமா, செல்லம் இன்னொரு பாட்டு பாடு. ஏபிசிடி உங்க அப்பா டாடி மண்டாவாடி கராட்டி போடி. ஏய், அம்மாவை பற்றி ஒரு பாட்டு பாடு. ராட்சசி. மாமா என்ன மாமா, புது கொலுசு புது நகையெல்லாம் போட்டிருக்கிற, எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களா? நல்லா தான் இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு கேட்க மாட்டீங்களா? எதுன்னு கேட்க, நீ இது எல்லாம் கடனா வாங்கணும்னு சொல்ல, அதை நான் எப்படி கட்டணும்னு கேட்க, நீ தான் கடனை கட்டணும்னு சொல்ல. இதெல்லாம் எனக்கு தேவையா? அத அப்புறம் பாத்துக்கலாம். இது எனக்கு அழகா இருக்கா? நல்லா தான் இருக்கு. ஆமா, நான் என்ன போட்டாலும் ரசிக்கவே மாட்டீங்க. அடுத்தவங்க என்ன போட்டாலும் ரசிச்சு நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. அப்படி யார்டடி சொன்ன நானு? அடுத்த தெரு சரசு கிட்ட இந்த நகை நல்லா இருக்கே, யாரு வாங்கி கொடுத்ததுன்னு கேட்டிருக்கீங்க. இதை யார் இவகிட்ட சொன்னது? நான் தப்பா சொன்னேன். இந்த வயசுல அப்பனை போட்டு கொடுக்குறியா? என்ன சுமதி, ரெடி ஆயிட்டியா? என்ன சசியை காணோம்? நம்ம கிளம்புறதுக்குள்ள வந்துடுவாங்க. என்னம்மா கழுத்தில் ஒரு செயின் தான் இருக்கு? வயசு பொண்ணு நீ, இப்படி இருக்கலாமா? நம்ம கிட்ட எது நகை கேட்டுருவாங்களோ? வேண்டாம் வேண்டாம். தேங்க்ஸ்மா. முதல்ல இதை கழட்டி உள்ள வச்சிடலாம். ஏய், என்னடி ஆச்சு உனக்கு?
உங்களுக்கு என்ன தெரியும்? பேசாம போங்க. என்ன மாப்பிள்ள அதுக்குள்ள ரெடி ஆயிட்ட? என்ன மாப்பிள்ள இப்பவே கல்யாணக்கிழமை வந்துருச்சாட்டு இருக்குது. போங்கண்ணே. சரி சரி நீ அதுக்கு கிளம்புங்க போலாம்.